இந்த ஏரியா பார்த்தனா இதெல்லாம் யானை அப்புறம் சிறுத்தை புலி கரடி எல்லாம் வந்து எல்லாமே எல்லாம் நடமாடுறோம். இப்ப நீங்க வந்து ஃபுட் பிரிண்ட் பார்த்தாலே தெரியும் என்னென்ன அனிமல் வந்து இங்க தண்ணி குடிச்சிருக்குன்ட்டு. இந்த பெரிய பெரிய கால்தர் இருக்குங்களா இதெல்லாம் காட்டெருமை. இங்க வாங்க சார், இங்க ஒரு டைகர் பக்மா இருக்கு பாருங்க சார். டைகரா? இது டைகர் பக்மா இருக்கு, கொஞ்சம் பழசு சார். இது அதான் டைகரா? இதுதான் சார், இது டைகர் பக்மா இருக்கு. இது ரெண்டும் தண்ணி குடிச்சிருக்கு, இந்த இடத்துல தண்ணி குடிச்சிருக்கு டைகர். ஐயோ அண்ணா, இது எப்ப வந்து இதா இருக்கு? இது எப்படி ஒரு 2 நாள் பக்கம் இருக்குது. அப்படியா? ஆமா 2 நாள் பக்கம். இதுதானே சொல்றீங்க? ஆமா இதுதான். இப்போ இது இந்த ஃபுட் பிரிண்ட் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். இது என்ன மேலா? இது மேல் சார். 13 தான் இருக்கும். அது 13ன்னா அதோட சைஸ். அதாவது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரே ஸ்கொயர் வரும். ஒரு ஸ்கொயர் வந்து ஃபீமேல். அதாவது மெஷர்மெண்ட் நாங்க இதுக்கு தான் எடுப்போம். சரிங்களா? இதுக்கு எடுக்கும்போது ஒரே மாதிரி இதுக்கு 13, இதுக்கு 13 வந்தானா மேல். ஓகே சரிங்களா? இப்போ கொஞ்சம் இந்த நகருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நீண்டு வந்தானா இது 13னா 14 ஆயிரும். அப்போ அது ஃபீமேல். அப்போ 13னா எப்படி ஒரு 4.5 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு 4 வயசுக்குள்ள இருக்கிற டைகர். அது அதாவது ஒரு டைகர் வந்து பார்த்தோன்னா 3 வயசு ஆகும் போது அதோட எல்லாம் தெரியும். காட்டுக்குள்ள வேட்டையாடுறது, தனியா பிரீட் பண்றது, தனியா அதாவது ஒரு எப்படி ஒரு மற்ற பெரிய டைகர் எப்படி தனியா இருக்கும் அந்த மாதிரி அதுவே பழையும். அதோட அம்மா கிட்ட பிரிஞ்சு. புலி 2 நாள்ல இருக்குன்னா? ஆமா சார். ஒருவேளை இந்த வட்டத்துலதான் இருக்கு. முதுமலை பொறுத்த வரைக்கும் டைகர் மூமெண்ட்ஸ்ங்கிறது நல்ல ஒரு சகஜமான நல்ல மூமெண்ட்ஸ் ஏரியா. ஓகே. ஆனா இப்போ வேற எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? மார்க் இருக்கு சார். இப்போ ஒரு டைகர் பார்த்தனா அந்த ஏரியாக்குள்ள பார்த்தோன்னா டெரிட்டரி மார்க் பண்ணும். கால் நகம் இருக்கும் இல்லைங்களா, கால் நகத்தால அதோட ஏரியா மார்க் பண்ணும். இந்த மண்ணை வந்து பறிச்சு எல்லைய பறிச்சு எடுத்து அதுல பார்த்தோன்னா ஸ்கேட்டும் போடும், அதாவது யூரின் பண்ணும். அது பார்த்தோன்னா நம்ம பண்ற மாதிரி இது அதோட டெரிட்டரி மார்க் பண்றதுக்காக பண்ணது. இன்னொன்னு மரம் இருக்கு இல்லைங்களா, மரத்துல வந்து நகத்தால இது பண்ணும், கீரும். எதுக்கு? நெயில் அதை இது ஷார்ப் பண்றதுக்காக. இன்னொன்னு இதுவும் சேர்த்து அந்த பிரீடிங் பண்றதுக்காக சேர்த்து பண்ணும். எதெல்லாம் மானிட்டர் பண்ணுவீங்கன்னா ஒரு புலி வந்துட்டு போயிருக்குன்னா உங்களுக்கு எப்படி ஃபுட் பிரிண்ட் தவிர வேற எதை வச்சு கெஸ் பண்ணுவோம்? சார் ஃபுட் பிரிண்ட் தான் சார். ஃபுட் பிரிண்ட் இன்னொன்னு கேமரா டிராப்பும் போடுவோம். ஓகே. கேமரா டிராப்பும் அதாவது கொஞ்சம் இப்ப நிறைய புலிக வந்து அந்த கேமரா இருக்குன்றது சென்ஸ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி நல்லா பண்ணுது சார். இப்ப T23 நாங்க பண்ணும்போது அப்படிதான் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த வழி கிராஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது அந்த கேமரா அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் அந்த கேமரா வழியில அப்படியே கிராஸ் ஆகி போயிருக்கு. இந்த கேமரா நான் படம் பிடிச்சிருக்கு. ஓகே. படம் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சிட்டு புலி அதை தாண்டி வேற வழியில போகுது. ஆனா அதுல இருந்தாலும் கேமரா பதிவாயிருச்சு. அது புலி நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த எல்லைக்கோட்டை வகுக்குது அப்படின்றது. அதுக்குள்ள வேற ஒரு அனிமல் இல்ல வேற ஒரு புலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? சண்டை நடந்தாலும் நீங்க பாத்துருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு டைம் அப்படிதான் 2 டெரிட்டரி போயிட்டு அடிச்சு பார்த்தோன்னா ஒரு டைகர் கீழே விழுந்து இறந்துருக்கு. டெரிட்டரி போயிட்டு ஐயோ சாகடிச்சிச்சு. அது நீங்க பாத்தீங்களா? அது நாங்க இது மட்டும் தான் பார்த்தோம், அந்த ஃபைட் பார்க்கல, உடம்பு மட்டும் தான் பார்த்தோம். பார்த்தோன்னா இந்த ஸ்கல் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஓபன் பண்ணி அடிச்சு அடியில அந்த புலியோட ஸ்கல் ஓபன் நம்மலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பறந்துருவோம் நம்மலாம். அந்த மாதிரிலாம் எப்படி இருந்திருக்கும் அடிங்கன்னா சிங்கத்தோட அடிங்கிற மாதிரி புலியோட அடி. ஆனா நீங்க பாத்துருக்கீங்க சண்டை போடுறது எல்லாம்? சண்டை போடுறது ரொம்ப தூரம் வச்சு பாத்துருக்கோம். ஆனா அந்த சவுண்ட் ஜாஸ்தி நாங்க கேட்டிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்க போவீங்களா போக மாட்டீங்க? கண்டிப்பா போகவே கூடாது. அந்த போகவே கூடாது. சவுண்ட் கேட்டு 2 நாள் சவுண்ட் கேட்கும். அதுக்காக நம்மளும் போய் வேலைக்கு உள்ளாங்கிற மாதிரி அந்த ஸ்டைல போயிட்டு வச்சுக்கல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்மளோட கதையை அவ்வளவுதான் முடிச்சு கட்டிடும். சாதாரண சண்டை மாதிரி எல்லாம் அதெல்லாம் முடியாது சார். அதனால நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லதான். ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம், நாங்களும் பாக்கல, மான் அப்படி ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தோம் புதர்ல இருந்து ஒரே ஜம்ப் பண்ணி ஒரே அமுத்து மானை அமுத்திட்டு எங்களை பார்த்த உடனே மானை விட்டுட்டு போல அடிச்சுட்டு ஒரு 2 ஜம்ப் இழுத்துட்டுல ஜம்ப் 2 ஜம்ப் தான். அவ்வளவு உடனே மறைஞ்சிருக்கு காட்டுக்குள்ள. நாங்க ஒரு செகண்ட்ல என்ன அது இதுக்கு இன்னும் நம்ம பார்த்தோம்ங்கிற மாதிரி. ஆமா, அதுக்குள்ள முடிஞ்சு வேலை. புலிய வந்து ஸ்பாட் பண்றீங்க இல்ல, ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பாட் பண்றோம்னா எந்த அறிகுறி எல்லாம் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும்? நிறைய 2-3 சிம்டம்ஸ் இருக்கு. ஒண்ணு, சில லங்கூர் மேல உட்காந்துருக்குவாங்க, டோப்பில் உட்காந்து பார்த்தோன்னா அங்க இருந்து அது அலாம் கால் கொடுக்கும். புலியை பார்த்தாலும் சரி, சிறுத்தையை பார்த்தாலும் சரி, நல்ல அலாம் கால் கொடுக்கும். யாரு? குரங்கு கத்த ஆரம்பிச்சிடும். கொத்த ஆரம்பிச்சோடனே பயத்துல கத்துறது. அது பார்த்த உடனே அதோட வார்னிங் அலாம் கால் கொடுக்கும். ஓகே. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல புலி இல்லன்னு சிறுத்தை ஏதோ நடமாட்டம் வருது அப்படின்ட்டு. அது போக இந்த சிட்டுக்குருவி மாதிரி ஒரு காட்டுக்குள்ள குருவி இருக்கு. அந்த குருவி பார்த்தோன்னா டைகரோட சண்டை போடும். குருவியா? அது எப்படி டைகரோட? ஆமா, 4-5 குருவிங்க இருக்கும், எல்லாம் சேர்ந்து அது போயிட்டு இருக்கும்.
அதுகிட்ட போய் சீண்டு விளையாண்டு இருக்கும். அதை போய் அடிக்கிறது, போய் காலையில அடிக்கிறது, அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். பாத்துருக்கீங்க அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஃபுல்லா கீச்சு கீச்சு குருவிங்க சவுண்ட் என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைகர் போயிட்டு இருக்கு, அது கூட சண்டை போட்டு மேல உட்காந்து அடிச்சு போயிட்டு இருக்கு. அந்த புலி அது சந்தோஷமா எடுத்துக்குமா இல்ல அது பாருங்க ஜாலியா போயிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பாட்டட் டீர் இருக்கு இல்லைங்களா, ஸ்பாட்டட் டீர் வந்து நல்லா சவுண்ட் கொடுக்கும். ஓகே, அதை பார்த்த உடனே இப்போ புதற்குள்ள ஒரு டைகர் இருந்தானா அப்படியே இந்த கால் இருக்கு இல்லைங்களா, அங்க பார்த்த உடனே இந்த காலை தூக்கி இப்படி 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 பண்ண மானு இப்படி டைகர் பார்த்த உடனே இந்த காலை ஒதிக்க ஆரம்பம். அப்ப நம்ம எல்லா மானுமே இல்ல, அந்த பார்த்த மான் மட்டும். ஓகே, டைகர் பார்த்த அது என்ன சிக்னல்? மான் கொடுக்குற சிக்னலா? மத்த மானுங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்குது. அப்போ மான் வந்த அந்த டைகர் வெளியில வந்த உடனே நல்லா அலாம் கால் கொடுத்துரும். அப்ப இதுங்கெல்லாம் ஓடிடும்.